ஏன் நமக்கு தாவேகா முக்கியம், நமது தலைவர் விஜய் அவர்கள் முக்கியம் அப்படின்றத மட்டும் நம்ம மனசுல எடுத்துக்கிட்டாலே போதும். இன்னைக்கு தலைவர் அப்படின்றது தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டின்னு. தலைமை பண்பு, தலைமை பண்புனா என்ன? யார் ஒரு நல்ல தலைவர், மக்களுக்கான தலைவர் யார்? இந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அரசியல் தலைவர்கள்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்களா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் இப்படி சொல்றாங்க? ஏன் நிரந்தர நண்பனும் இல்லை, ஏன் நிரந்தர பகைவனும் இல்லைன்னு எதுக்கு சொல்றாங்க? எக்ஸாக்ட்லி. எப்ப வேணா எப்படி வேணா கூட்டணி வச்சுக்கலாம், அதனால இப்படி சொல்லி போனேன். இந்த இப்படி இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில் ஒரு தலைவர் என்ன சொல்றாரு? இவர் என் அரசியல் எதிரி, இவர் என் கொள்கை எதிரி. இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்க உள்ள எந்த கட்சியாவது சொல்ல முடியுமா? நம்மளுக்கு மோடியும் எதிரி, மஸ்தானும் எதிரி. ரெண்டு பேர் வந்தாலும் மோடி மஸ்தானும் எதிரி. புரியுதுங்களா? அதற்கு அடுத்தது, நானும் ஊழல் செய்ய மாட்டேன், மற்றவர்களையும் ஊழல் செய்ய விட மாட்டேன். இதை எந்த அரசியல் தலைவரால் பொது வெளியில மக்களுக்கு முன்னாடி சொல்ல முடியுமா? இல்ல வீட்டுல தனியா தான் சொல்ல முடியுமா? சொன்னா என்ன தெரியாது, கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அந்த அளவுக்கு இங்க வந்து ஊழல் ரொம்ப ஊடுருவி போயிருக்கு, ரொம்ப ரோட்டன் அழுகி போயிருக்கு. ஒரு தலைவர் ஒரு திரைப்படத்திற்கு கிட்டத்தட்ட 1000 கோடி டர்ன் ஓவர், அந்த ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு ஏன் இங்க வரணும்? அவர் நினைச்சா வெளிநாடுகள்ல ஒரு தனி தீவையே வாங்கிட்டு ரொம்ப சுகமாகவும் சுகபோகமும் வாழ முடியும் தானே? எதுக்கு இங்க வந்துட்டு இவ்வளவு அழுத்தங்களும் இவ்வளவு பழிச்சொற்களும் அவருக்கு ஏன் வராது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்காக இந்த சாலையை ஒருத்தர் கஷ்டப்பட்டு போடுறாரு, ஒரு ரோடு போடுறாரு. அந்த ரோட்ல நம்ம வந்து கார்ல போறோம், பஸ்ல போறோம். என்னைக்காவது அந்த ரோட போட்டவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பான் அப்படின்னு நினைச்சிருக்கோமா? நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். நம்ம வந்து அரசு பஸ்ல போறோம், அந்த பஸ்ஸுக்கு ரிப்பேர் பார்க்கிறவர் எவ்வளவு கஷ்டப்படுற நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். ஆனா தளபதி நினைக்கிறாரு. நம்ம இவ்வளவு நல்லா இருக்கோம், அதுக்கு காரணம் யாரு? இந்த மக்கள். இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு மற்ற நடிகர்கள் நினைக்கிறாங்களோ இல்லையோ, தளபதி நினைக்கிறார். அதன் அடிப்படையில தான் என்னுடைய எஞ்சியுள்ள வாழ்நாள் 30 ஆண்டுகளை உங்களுக்காக நான் செலவு பண்ண போறேன். நீங்க தான் எனக்கு முக்கியம். நீங்க தான் என்னை உச்சத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க. இனிமே நான் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போவதற்காக நான் உழைக்க போறேன் அப்படின்னு வராரு. ஏன் அவர் இங்க வரணும்? இந்த அரசுக்கு என்ன பேரு? திராவிட மாடலா, திருட்டு மாடலா? திருட்டு மாடல் அரசு. கரெக்டா? இந்த திருட்டு மாடல் அரசுல நான் வந்து கவி பிரசாத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு பெருசா தெரியாது. கவி பிரசாத் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்க? கவி பிரசாத் அவர் யாரும் இல்ல, அமைச்சர் நேரோட அல்லக்கை. அமைச்சர் நேருடைய அல்லக்கை. அவர் மட்டும் சம்பாதிச்சது 1020 கோடி. ஒரு அல்லக்கை சம்பாதிச்சது 1020 கோடி. எப்படி? அவர் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல் மேன். ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் சிஎம் போய் பார்க்கணும்னா அவர் மூலியமா தான் போகணும். மைத்துனர் யாரு? மருமகனை போய் பார்க்கணும்னாலும் மருமகன் யாரு? சபரீசனை பார்க்கறதுனாலும் இந்த தனிநபர் வழியா தான் போய் பார்க்கணும். ஒரு டிரான்ஸ்பருக்கு, இவர் வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காரு, ஒரு டிரான்ஸ்பருக்கு 1 கோடி லஞ்சம் வாங்குறாரு. ஒரு போஸ்டை இங்கேருந்து இங்க மாத்துறது. ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் லஞ்சம் வாங்குறாரு. இப்படி ஒரு மனிதர் அடிக்கிற கொள்ளையே எக்கச்சக்கமா இருக்குது. இதுக்கு இல்லாம பார்ட்டி ஃபண்டுன்னு தனியா. பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்ட்டி ஃபண்டு கட்சி வளர்ச்சிக்காக, திமுக வளர்ச்சிக்காக எல்லாரும் கொடுக்கணும். அண்மையில என்னை பார்க்க வரும்போதெல்லாம் எனக்கு வந்து சால்வ போடாதீங்க, புக்கு கொடுங்கன்னு கேட்டார். தெரியுமா? சிஎம் கேட்டார். ஞாபகம் இருக்கா? இவர் இந்த நான் சொல்றேன்ல, இவங்க கோடு வேர்டு வந்து புக்கு. ஒரு புக்கு வந்துச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 கோடி வந்துச்சான்னு அர்த்தம். ஒரு புக்கு வந்துச்சுன்னா
1 கோடி வந்துச்சு. எத்தனை புக்கு வந்திருக்கு? 5 புக்கு வந்திருக்கு. ஓ 5 கோடி வந்துருச்சா அப்படின்னு கோடி வாட்டில லஞ்சம் வாங்குற ஒரே துறை இது. அப்போ எனக்கு சால்வா வேணாம் புக்கு கொடுங்கன்னு சொன்னாருங்களா சிஎம். அப்பதான் நினைச்சேன், அடப்பாவி நீங்க கேட்ட புக்கு இந்த புக்கு தானாப்பா, அமைச்சர்களே எனக்கு சால்வை எல்லாம் போடாதீங்க புக்கு கொண்டு வந்து கொடுங்கன்னா, அடப்பாவில லஞ்சத்தை தான் இப்படி கேட்டிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான துறை இருக்குது. நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு. தமிழ்நாட்டில் நம்ம வந்து கரண்ட் பில் கட்டணும்ல, அந்த டிபார்ட்மெண்ட்ல அடிக்கிற கொள்ளை இருக்குங்களா, ரொம்ப நூதனமான கொள்ளை. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்துருக்கீங்களா, ரோட்ல டிரான்ஸ்ஃபார்மர், அதுல அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல மட்டுமே 300 கோடி ஊழல். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈபி பில் கட்டுறோம்ல, நம்ம கஷ்டப்பட்டு 1ஆம் தேதி ஆனால் அந்த இத்தனாம் தேதி வருதோ 2 மாதத்துக்கு ஒரு அடி போய் கரண்ட் பில் கட்டிடுறோம். கரண்ட் பில் கட்டுறோம்னா அடுத்த நாள் 100 ரூபாய் ஃபைன் போட்டுருவோம், அதுக்கப்புறம் ஃபீஸை பிடிக்க போயிடுவோம். நம்ம கரெக்டாக போய் பணத்தை கட்டுறோம், நம்ம கரண்ட் பில்லு கட்டுற பணத்தை அடிச்சுக்கிறாங்க. 500 கோடி காணும், நம்ம கட்டுற பில்ல காணும். சரி, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான துறை உங்களுக்கு நல்லா தெரியும், அதுதான் வந்து டாஸ்மாக். பாட்டிலுக்கு 10 ரூபாய். நம்ம ரொம்ப சிரிப்பா நினைக்கிறோம் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 2 கோடி பாட்டில் விற்குது. 2 கோடி பாட்டில். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 2 கோடி பாட்டில் எவ்வளோ? ஒரு நாளைக்கு 20 கோடி அடிக்கிற கொள்ளை வந்து ஒரு நாளைக்கு 20 கோடி, மாசத்துக்கு 600 கோடி. நம்ம பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு அசால்ட்டா போயிடுறோம். இதுல மட்டுமே 600 கோடி. இதை தாண்டி பார் இருக்குல்ல, பார் இல்லீகல் பார், காலைல 12 மணிக்கு தான் கடை ஓப்பன் பண்ணுவாங்க, ஆனா காலைல 7 மணிக்கு இங்க சரக்கு போடும். இதுல அடிக்கிறது பயங்கரமான காசு. அது இல்லாம நல்ல சரக்கு கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? மகளிரை பார்த்து கேட்க கூடாது, நல்ல சரக்கு நம்ம ஊர்ல கிடைக்குதா? போய் பாருங்க, பார்லாம் மூத்திர சரக்குல தான் இருக்கும். சரிங்களா? நல்ல சரக்கு கிடைக்காது, அதுக்கு பதிலாக எஸ்என்ஜின்னு ஒரு சரக்கு கிடைக்கும், அதுக்கடுத்தது கேல் அப்படின்னு ஒரு சரக்கு கிடைக்கும், அக்கார்ட்னு ஒரு சரக்கு கிடைக்கும். இதெல்லாம் யாரோட சரக்கு? வீரன். இதெல்லாம் யாரோட சரக்கு? திமுக குடும்பத்தினர் நடத்துற சாராய கம்பெனியோட சரக்கு. அவங்க சரக்கு தான் காய்ச்சி அவங்களே விற்று அதையும் அதுல பாட்டிலுக்கு 10 ரூபாய் கமிஷன் வாங்கி ஊரை ஏமாற்றி கொண்டு ஊரை திருடி கொண்டு இருக்கிற அரசு தான் இந்த திருட்டு திராவிட மாடல் அரசு. இதோட விட்டாங்களா? ஆத்து மணல் அல்றாங்களா இல்லையா? நிலக்கரை கிடைச்சாலும் திட்டுவான், கரண்ட் கிடைச்சாலும் திட்டுவான், மண்ணு கிடைச்சாலும் திட்டுவான், எதை கண்டாலும் சாப்பிடத்தான். 4000 கோடி ஆத்து மணல்ல மட்டும் ஊழல். துரைமுருகன் வந்து வச்சு மண்ணா சாப்பிடாரு. இது யாருக்கானது? நம்மளுடைய குழந்தைகளுக்கானது, நம்மளுடைய எதிர்காலத்துக்கானது. மண்ணை இவர் தின்னுபட்டு நம்மளுக்கு தண்ணி இருக்காது, மழை இருக்காது, யார் கஷ்டப்படுறது? நம்மளும் நம்மளுடைய எதிர்கால சந்ததியினரான கலந்து போடலுங்க. இந்த மணல் கொள்ளை நடக்கிற ஊர்லாம் நீங்க போய் ஒரு ரேஷன் கார்டு இருந்தா போதும், ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்துருவாங்க லஞ்சமா. நீ வெளியில மண்ணால்றான்னு நீங்க விசில் அடிச்சுக்கிறீங்களா, அடுத்த செகண்ட் 1 கோடி வந்துடும் உங்க வீட்டுக்கு. விசில் மட்டும் நைட் எடுத்துட்டு போய் மண்ணல் ஒரே ஒரு விசில் அடிங்க. தம்பி யாருப்பா விசில் அடிச்சது? நான் தான். அடுத்த நாள் காலையில் இருந்தப்பா லட்சம், தயவுசெய்து விசில் அடிக்காதப்பா அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு இங்க வந்து மணல் கொள்ளை. சரி, இதெல்லாம் கூட ஊழல் பண்ணலாம், ஓகேங்க. கக்கூஸ்ல ஊழல் பண்றாங்க. நீங்க கக்கூஸ் கட்டுறதுலேயே ஊழல். எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி இதுலயுமா காசு அடிச்சு சாப்பிடணும்? ஒரு 45,000 டாய்லெட் கட்ட வேண்டிய இடத்துல பாதிக்கு மேல கட்டல, ஆனா டாய்லெட் கட்டுற மாதிரி பில்லு போட்டாங்க. பில்லு போட்டு ஒரு ஒரு டாய்லெட்டுக்கு 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் இந்த அரசு கொடுக்குது, ஆனா அதுல 5,000 ரூபாய் கொடுத்துட்டு மீதி அடிச்சிடறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் திருட்டு. குப்பையில கூட திருடுறாங்க. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசு. குப்பைக்கு வரி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? குப்பை வரி. ஏங்க இந்த அரசு எவ்வளவு கேவலமான அரசுனா, குப்பையில கூட நமக்கு வரி போடுங்க. நம்ம குப்பையை அள்ளிட்டு போய் நம்மளே போடுறோம், அதுக்கு இவங்க வரி போடுறாங்க, குப்பை வரி. அதே மாதிரி இப்ப திருட்ட பார்த்தோம்ல, இவங்க வந்து பொய் இப்படிலாம் சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். இந்த அரசு வந்து வரும்போது கிட்டத்தட்ட 5 லட்சம்
5 லட்சம் காலி பணியிடங்கள் இருந்துச்சு. அரசாங்கத்தில் 5 லட்சம் பேருக்கு வந்து வேகன்சி இருந்துச்சு. ஆனால் உடனே வந்தவுடனே 5 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. உண்மையிலே நான் சொல்றேன், 2024 65,000 பேர் தான் வேலை கொடுத்தாங்க. 10% கூட இல்லை, அவ்வளவும் போய். ரெண்டாவது, இந்த பிரைவேட் நிறுவனங்கள்ல 75% வந்து நம்ம தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு ரிசர்வேஷன் பண்ணி தரப்படும். அதை காத்துற விட்டாங்க, எதுவுமே செய்யல. 505 வாக்குறுதிகள் இவங்க கொடுத்தாங்க, அதுல 160 கூட நிறைவேற்றல, ஒரு 10% கூட நிறைவேற்றல. இப்போ வந்து ஒரு ஒரு புக்கு வரும், தேர்தல் அறிக்கைன்ற பேர்ல, அது பேரே பொய் புக்கு. பொய் சொன்னா பொய்யெல்லாம் சேர்ந்து ஒரு புக்கா இருக்கா, அது என்னது? திமுகவுடைய தேர்தல் அறிக்கை, இல்லைன்னா பொய் புக்கு. அந்த பொய் புக்கு வரும், அந்த புக்கை திறந்து பாத்தீங்கன்னா பொய் பொய்யா இருக்கும். ஓகே, இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பணும்னா நான் தொடர் சொன்ன மாதிரி ரொம்ப எளிய பின்புலத்தில் தான் வந்தேன். எங்கள் அப்பா வந்து ஒரு தலைமை ஆசிரியர் தான். நான் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், தளபதியும் நானும் ஒரே கல்லூரியில் படித்தோம், ஒரே வருஷம் படித்தோம். அவரை நான் பார்க்கும்போது எல்லாரும், நான் அப்போ காலேஜில் படிக்கும் மச்சி அப்படி தானே கூப்பிடுவாங்க, மச்சி இது யார் தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. தெரியுப்பா, எஸ்எஸ்சி பையன்ப்பா, எஸ்ஏ சந்திரசேகர் பையன்ப்பா அப்படின்னா. ஓ அப்படியாப்பா அப்படின்னு நினச்சினோம். அப்புறம் என் காலேஜில் கல்ச்சுரல்ஸ் வந்தது, கல்ச்சுரல் ப்ரோக்ராம்னா தெரியுங்களா, கல்ச்சுரல்ஸ் வந்தது. அந்த கல்ச்சுரல்ஸில் 2 பாட்டுக்கு தளபதி டான்ஸ் ஆடினார். 2 பாட்டு, ஒரு பாட்டு 4 நிமிஷம், இன்னொரு பாட்டு 4 நிமிஷம், 8 நிமிடம். 8 நிமிடத்தில் மொத்த காலேஜ்லேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினார். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதோடு மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அதுக்கு முன்பு வரை எஸ்ஏசி பையன் எல்லாருக்கும் தெரிஞ்ச அவர் அடுத்த நாள்லேருந்து விஜய் தெரிய ஆரம்பிச்சிட்டார். ஸோ 8 நிமிடத்தில் தான் யார் என்பதை மொத்த கல்லூரிக்கும் காமிச்சு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தின அந்த தலைவர் அன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் மனதில் இடம் பிடித்த அந்த தலைவர் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் இடம் பிடிச்சிருக்கிறார். வீட்டுக்கு வீடே விஜய், தமிழ்நாட்டுக்கு தேவை விஜய். சரிங்களா? நம்ம எல்லாருமே ரொம்ப சாதாரண மனிதர்கள் தான். நமக்கு வந்து பெரிய பங்களா இருக்காது, பெருசா வீடு இருக்காது, கார் இருக்காது, அதிகபட்சமான ஒரு 2 வீலர் இருக்கலாம். ஆனால் நம்ம யாரை எதிர்த்து சண்டை போடுறோம்? பண்ணையாரோட பெரிய மகாராஜாவை எதிர்த்து சண்டை போடுறோம். அவர்கிட்ட அரசுன்ற ஒரு மிகப்பெரிய இயந்திரம் இருக்கு, காவல்துறை இருக்கு, கையில அதிகாரம் இருக்கு. இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் எதை கண்டு பயப்படுகிறது? 5 கிராம் விசிலை கண்டு பயப்படுகிறது. இங்கு இது சாதாரணமாக எல்லா 5 ஆண்டுகளுக்கும் நடக்க போற ஒரு தேர்தல் கிடையாது. 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்க போற ஒரு பினாமினன், ஒரு அதிசய தேர்தல். இந்த தேர்தலுடைய முறை இருக்குல்ல, நீங்க வந்து வாக்குச்சாவடிக்கு வர்றது, வாக்குச்சாவடிக்கு முத நாளே வந்துருவாங்க மக்கள். நான் சொல்றேன், முத நாள் இரவே நைட்டு சாப்பாடு கட்டிட்டு வாக்குச்சாவடிக்கு போயிடுவாங்க. என்னடா இது இப்படி நடக்குது? இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன், இன்னொன்று முக்கியமான சொல்றேன், என்னடா தளபதி வந்தா மக்கள்லாம் ஓடியாடுறான், என்ன நடக்குதுங்க? எப்படி இது? எவனாலையும் புரிஞ்சுக்க முடியல, யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. அதனாலதான் உங்களுக்கு இதை புரிஞ்சுக்க முடியாம தான் தற்கொலைன்றாங்க. உண்மையை நான் சொல்றேன், தாய்மார்களுக்கு இது நல்லா தெரியும், தந்தைமார்களுக்கும் தெரியும். நீங்க ஒரு வீட்டில் உங்களுடைய கை குழந்தையை விட்டுட்டு ஒரு 10 நாள் ஊருக்கு போயிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்க மகனோ மகளோ உங்களை பார்க்கறதுக்கு எப்படி ஓடி வரும்? அது வர ஸ்பீட் எப்படி இருக்கும்? நீங்க இப்படி கை நீட்டு அம்மானு ஓடி வருமா இல்லையா? அது பக்கத்துல தடை இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு அதெல்லாம் கவலைப்படாதுல்ல. அதுதான் இங்க நடக்குது. ஒரு தாயை பார்க்க எப்படி தன் குழந்தைகள் ஓடி வருமோ, எப்படி தாய் தன் கரங்களை நீட்டி தன் குழந்தையை அரவணைக்க முயற்சிப்பாளோ, அதுதான் நடக்குது. இது இவங்களுக்கு புரியாது. ஏன்னா இவங்க தாயும் இல்லை, குழந்தையும் கிடையாது. இந்த அன்பை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இந்த அன்பு என்பது தாய்க்கும் அந்த மகனுக்கும் குழந்தைக்கும் ஏற்பட்ட அன்பு ஒரே நாள் வந்ததா இல்ல? கல்யாணமாகிறதுக்கு முன்பிலேருந்தே, கர்ப்பம் தரித்த காலத்திலேருந்தே, அந்த பிரசவம் செய்த காலத்திலிருந்தே, பால் குடிக்கிற காலத்திலிருந்தே பல மாதங்கள், பல ஆண்டுகள் உருவான அந்த அன்பு. அதை ஒரு நாள்ல வந்து புடவை கொடுத்து அடிச்சு விடலாம், லேப்டாப்பை கொடுத்து கழிச்சு விடலாம்னா இது மாதிரி பைத்தியக்காரன் எங்க இருக்குது?
புரியுதுங்களா? இந்த அன்பை யாராலும் அத்தாயும் குழந்தையால் மட்டுமே உணர முடியும். மற்றவங்களுக்குலாம் அது புரியாது. பணத்தால் அதை விலைக்கு வாங்கிறான்னு நினைப்பாங்க, அதுவும் முடியாது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ரொம்ப சாதாரண மனிதர்கள் தான் இந்த இவ்வளோ பெரிய அரசை ஒட்டுமொத்தமாக வீட்டுக்கு அனுப்ப போறோம். அதற்கு 2 விஷயம் தான் பயன்படுத்த போறோம். ஒன்று விசிலு, இன்னொன்று ஓட்டிங் மிஷின். வாய்ப்புக்கு நன்றி.